நண்பா, ஒரு நாளைக்கு ஒரு அப்பா கிட்ட ஒரு பையன் கேட்குறான், ஏன் அப்பா எதுக்கு எடுத்தாலும் என்னை திட்டுற, எதுக்கு எடுத்தாலும் அதை செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு என்னை நிப்பாட்டுற அப்படின்ட்டு. அப்போதான் அந்த அப்பா அந்த பையன் கிட்ட கேட்குறாரு, சரி நீ ஒன்று சொல்லு, காரில் பிரேக் எதுக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் பையன் சொல்கிறான், ஆமாம் ஸ்பீடாக போகிற காரை நிப்பாட்டலாம், ஆக்சிடெண்ட்டில் இருந்து தப்பிக்கலாம் அப்படின்ட்டு. அப்போ தான் அப்பா சொல்கிறாரு, அதெல்லாம் இல்லை, காரை ஸ்பீடாக ஓட்டுறதுக்கு தான் பிரேக்கு அப்படின்னு. பையனுக்கு எதுவுமே புரியல. அது எப்படி பிரேக்கு ஸ்பீடாக போகிறதுக்கா அப்படின்னு. ஆமாம் ஸ்பீடாக போகிறதுக்கு தான். எப்படின்னா காரில் பிரேக் இருக்குது, நம்ம எங்கே வேணாலும் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்ற கான்ஃபிடென்ட்டில் தான் காரை ஸ்பீடாக ஓட்டும். ஒரு வேளை காரில் பிரேக் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் யாராச்சும் காரை ஸ்பீடாக ஓட்டுவாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் அப்பா அம்மா பசங்க நல்லா ஸ்பீடாக போகணும், நல்லா வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அதனால தான் அடிக்கடி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரேக்கு போடுறது. நண்பா, என்றைக்குமே எந்த அப்பா அம்மாவும் தன்னோட பிள்ளைங்க கெட்டு போகணும்னு நினைக்கிறதே இல்லை. அதனால் உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு வாழ்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆவீங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.